நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம், ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சூப்பர். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், குரு வக்ர நிவர்த்தி. இப்போ 8ஆம் இடத்துல குரு அப்படின்னா குரு போய் மறைஞ்சிட்டார்னு அர்த்தம் இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களை இந்த 4 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பு கொடுத்துருக்கும், அல்லது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், சமாளிச்சிருக்க முடியாது. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், இல்லை குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பெரிய செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கலாம், புரியுதுங்களா? இல்லை ஃபேமிலி சப்ஜெக்டில் ஏதேனும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சங்கடங்கள் அல்லது வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு, கோர்ட்டு கேஸு, இது மாதிரிலாம் மாறி இருக்கலாம், சிறை தண்டனைகள், இதெல்லாம் கூட பெருசாக போயிருக்கும். அப்போது விருச்சிக ராசிக்கு என்ன பிரச்சனைனா, 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அவர் மறைஞ்சதோடு மட்டுமல்லாமல் வக்ரமும் அடைந்து விட்டார். இதனால் இந்த 4 மாதமா நவம்பர் 15 நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்றைக்கு அந்த சம்பவம் பிரச்சனை நடந்தது, என்றைக்கு நீங்கள் வேலையை விட்டு வந்தீங்க, இல்லை என்றைக்கு மிஸ் பண்ணீங்க, பிஸ்னஸை மிஸ் பண்ணீங்க, என்றைக்கு சண்டை போட்டிங்க, ஸோ ஏதோ ஒரு சம்திங், இல்லை என்றைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, என்றைக்கு அவங்க கோச்சிக்கிட்ட போனாங்க, நினச்சி பாருங்கள். என்றைக்கு கடன் வாங்கினீங்க, என்றைக்கு கொண்டு போய் காசு கொடுத்தீங்க, என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, இதெல்லாம் நினச்சி பாருங்கள். அப்போ இந்த குரு பகவான் வக்ரத்தில் இருந்த காரணத்தினால் விருச்சிக ராசி அன்பர்களே எல்லாம் தலைகீழாக நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நல்லா சிறப்பாக தான் இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி பரவாயில்லாமல் இருந்திருக்கும், ஏதோ சமாளிச்சிருப்பீங்க, தோற்று போயிருக்க மாட்டீர்கள், ஜெயிச்சிருப்பீங்க. எவ்வளோ பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் கூட, எவ்வளோ பெரிய ஆசாமிகளை கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் அவங்கள ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, டேக் ஓவர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறி போயிருக்கும். நடக்கிறது எல்லாமே அகைன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றாக இருக்கும்.
அப்போ இந்த மாற்றங்களுக்கான காரணம் என்ன? இதுதான் இந்த குரு பகவான் வக்ரம். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே, சாமி உங்களை காப்பாற்ற போது. உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை இருக்கு. குலசாமி உங்களை காப்பாற்றும், உங்கள் கூடவே நிற்கும், துணை நிற்கும். அது பெண் தெய்வமாக இருக்கலாம், ஆண் தெய்வமாக இருக்கலாம், காவல் தெய்வமாக இருக்கலாம், நின்று பேசும். 8ஆம் இடத்துல குரு இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கும். அது அந்த காவல் தெய்வம் அவங்கள காப்பாற்றும். ஆமாம். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அவர் வக்ர நிவர்த்தி இயல்பு நிலைக்கு நார்மல் பொசிஷனில் குரு உக்காந்துட்டாருன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். சண்டைக்கு வரவங்க கூட சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு பேசுவான். நேற்று வரலும் கடுமையான வார்த்தைகளை சொன்னவன் நீங்கள் ரொம்ப அப்படியே குவைட்டாக பேசுவான், தன்மையாக பேசுவான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு வக்ர நிவர்த்தி. அவன் விருச்சிக ராசி அன்பர்களே, உலகம் முழுவதும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், அல்லது எந்த ஸ்டேட்டு, எந்த ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக, பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள், அதே போல் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் குத்தகைக்கு எடுத்து நடத்தக்கூடியவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க, அதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, யாராக இருந்தாலும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, புரியுதுங்களா? ஆன்மீக பெரியவர்கள், கோவில் வேலை செய்யக்கூடியவங்க, புரியுதுங்களா? திருப்பதி போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவங்க, உயர் அதிகாரிகளாக இருக்கலாம். இப்போ போன வாரம் கூட விருச்சிக ராசியில் திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு உயர் அதிகாரி, நல்ல உயர் அதிகாரி தான். இப்போ கமிட்டி மெம்பர்ஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம். அதை நம்ம வாராகிட்ட வந்தாங்க, வாராகி அதை சரி பண்ணி நின்று சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஆந்திராவாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம். அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, என்கொயரிகள், போட்டி பொறாமைகள், பதவி போட்டிகள், மெயினாக பதவி போட்டிகள், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் எந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்லது செய்ய போது, உங்கள் கஷ்டங்கள் விலக போது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அப்போது உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்கணும், நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்ப்போமே ஆனால் இன்னும் கூட அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதுக்குரிய பரிகாரங்களை எடுத்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம். இந்த குரு வக்ர நிவர்த்தி விருச்சிக ராசிக்கு நன்மை.